அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மகிழ் கணித பயிற்சியில் நாம் இன்று மாணவர்கள் எளிதாக மற்றும் ஆர்வமுடன் கற்றுக்கொள்ள ஏதுவாக பாடப்பொருள் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி இங்கு காண்போம். முதலில் நம்ம இந்த டூல் பாரில் இருக்கக்கூடிய ஸ்லைடர் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இதில் கடைசியாக இருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸ், செக் பாக்ஸ், இது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உறுதுணையை எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்லைடர் டூலை எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்லைடர் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே ஏங்குது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கக்கூடிய மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 500 அப்படி வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட மேக்ஸிமம் வேல்யூ 500 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1 டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஏங்கிற ஸ்லைடர் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ணலாம். அப்போ ஸ்லைடை திருப்பி செலக்ட் பண்ணுறேன். இங்கே திருப்பி செலக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே டிஃபால்ட்டாக திருப்பி டயலாக் பாக்ஸில் பி ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ அகைன் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 500 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு 2 ஸ்லைடர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசி இருக்கக்கூடிய இதில் இந்த ஸ்லைடர் டூல் இருக்கிற கடைசி இருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் ஆப்ரேஷன் தான். மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் தான் செய்ய போகிறோம். கூட்டல், கழித்தல், பெருக்கல் 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இன்புட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே கேப்ஷன் கேட்குது. இங்கே கேப்ஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க என்டர் த வேல்யூ, ஏவோட வேல்யூ எப்படி என்டர் பண்ணலாம் இன்புட் பாக்ஸில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ டைப் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு இப்போ ஏங்கிற வேல்யூ நம்ம லிங்க் ஆப்ஜெக்டில் செலக்ட் பண்ணோம். இங்கே ஏ ஈக்குவல் டு 1ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னாக்க ஒரு இன்புட் பாக்ஸ் ஏவோட வேல்யூ சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம பியோடைய இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ திருப்பி இன்புட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறோம் ஸ்லைடர் டூலில். இப்போ என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு இங்கே திருப்பி கேப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் திருப்பி அகைன் என்டர் த வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே திருப்பி ஆப்ஜெக்ட் லிங்க் பண்ணலாம். இப்போ பிங்கிறதுனால இங்கே பியோட வேல்யூ லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ ரெண்டுத்தோட வேல்யூக்கும் நமக்கு இன்புட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதனுடைய ஏபியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறது எது வரலையும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா -500 +500 வரலையும் உங்கள் வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் இன்புட் பாக்ஸில் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கான பேசிக் ஆப்ரேஷன் பார்க்கலாம். இங்கே இது கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்புட் பார், இது பேர். இதில் இங்கே மேலே கொடுத்த அதே ஏவும் பியும் ஆப்ரேஷன் பண்ணலாம். A + B அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ A + B நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க இங்கே என்ட்ரு கொடுக்கும்போது என்ன கிடச்சிரும் அப்படின்னா A + Bயோட வேல்யூ 1 + 1 2ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து A - B கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். திருப்பி நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 - 1 0ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து A × B கொடுக்கலாம். A இந்த பெருக்கலுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா Shift 8 கொடுக்கலாம். இப்போ A × B கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு 1 × 1 1ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம திருப்பி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து செக் பாக்ஸில் செக் பண்ண போகிறோம். இப்போ அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் இது மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக எதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இதில் கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னாக்க இதில் நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு NHM ரைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு ஐடெக் லேபில் ஆல்ரெடி அதுக்கான கீபோர்டு இருக்கும். ஸோ அகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இங்கே கூட்டல் டைப் பண்ணிக்கிறேன். கூட்டல் வந்துருச்சு. எதை கூட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏவையும் பியும் கூட்டுறோம். இங்கே அதே மாதிரி ஆப்ஜெக்டில் போயிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ, திருப்பி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். பியோட வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஏவும் பியும் கூட்டினா நமக்கு ஆன்சர் எதில் கிடைக்குது அப்படின்னா சிங்கிற இதில் கிடைக்குது. அப்போ இங்கே ஆப்ஜெக்டில் சியை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ நமக்கு கூட்டல் நமக்கு கிடச்சிச்சு. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 1 + 1 = 2ன்னு கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கூட்டலுக்கு அடுத்து நமக்கு D = 0, அதாவது கழித்தல் இருக்குது. அப்போ கழித்தல் டைப் பண்ணலாம். ஸோ கழித்தல் ஈக்குவல் டு கழித்தல் எதை கழிக்கிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கழிக்கிறோம். அப்போ ஏவை செலக்ட் பண்ணுறோம் ஆப்ஜெக்டில், மைனஸு பியோட வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். இந்த B ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் எதில் கிடைக்குது அப்படின்னா A - B Dயில் கிடைக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் இங்கே என்ன வரணும் அப்படின்னா D வரணும். இப்போ Dயை செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஓகே கொடுக்குறோம். ஸோ கழித்தல் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து
பெருக்கல், திருப்பி நம்ம வந்து அகைன் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போகலாம். அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ டெக்ஸ்ட்டு திருப்பி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அடுத்த ஆப்ரேஷன் வந்து பெருக்கல். அப்போ பெருக்கல் வந்து டைப் பண்ணலாம். பெருக்கல் ஈக்குவல் டு, அப்போ ஏவும் பியும் பெருக்கிறோம். அப்போ ஏவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார் போட்டுக்கலாம், ஷிஃப்ட் 8. அதுக்கடுத்து பியோட வேல்யூ லிங்க் பண்ணிக்கலாம். பியோட வேல்யூ லிங்க் பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் எங்கே கிடைக்குது அப்படின்னா ஈயில் கிடைக்குது. அப்போ ஈயோட வேல்யூ ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது. இதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிச்சு. அப்போ இன்புட் பாக்ஸ் வச்சாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு. அதுக்கடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலையாக செக் பண்ணுறதுக்காக இந்த செக் பாக்ஸ் வந்து வைக்கணும். இப்போ நம்ம செக் பாக்ஸ் வைக்கலாம். செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கூட்டல் மட்டும் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே அடிஷன் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். அப்போ அடிஷன் போடலாம். அடிஷன் போட்டாச்சு. இங்கே திருப்பி ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணணும். எனக்கு எது தெரியணும் அப்படின்னா இந்த கூட்டலுங்கிற டெக்ஸ்ட் தெரியணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட் தெரியணும். அதுக்காக இங்கே லிங்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் 1 வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை கொடுக்குறேன். நமக்கு இங்கே வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்னொரு செக் பாக்ஸ் வைக்கலாம். இந்த செக் பாக்ஸில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னாக்க கழித்தல் வைக்க போகிறேன், சப்ராக்ஷனு. ஸோ இதில் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த கழித்தல்ங்கிறது இந்த டெக்ஸ்ட் தெரியணும். இது டெக்ஸ்ட் 2 இது. அதனால் இங்கே லிங்க் பண்ணும்போது நான் எதை டெக்ஸ்ட் இதை வந்து லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறத லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு செக் பாக்ஸும் வேணும். ஏன்னா நான் பெருக்கலும் இங்கே செஞ்சுருக்குறோம். அதனால் வந்து இன்னொரு செக் பாக்ஸ் வைக்கிறோம். இன்னொரு செக் பாக்ஸில் இங்கே மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இங்கே மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, பெருக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் 3 இருக்குது. அப்போ லிங்க் பண்ணும்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் 3 வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கலாம். அப்ளை கொடுத்தோடனே நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணும்போது நம்ம வந்து மூவ் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ மூவ் டூல் வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடிஷன் போதான்னு பார்க்கலாம். அடிஷன் பாருங்கள், நம்ம வந்து செக் பாக்ஸ் செக் பண்ணும்போது இல்லை அது போயிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம், அடிஷன் வருது. அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் வருது. இப்போ நம்ம வந்து அடிஷன் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அன்செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ வந்து கொடுத்து பார்க்குறேங்க. வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ 4 9 கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ஏவை செக் பண்ணி பார்க்குறேன், அடிஷன் என்ன வருதுன்னு பார்க்குறேன். அப்போ 4 + 9 = 13 வருது. அதே மாதிரி சப்ராக்ஷன் என்ன வருதுன்னு பார்க்குறேன். 4 - 9 = -5 வருது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன வருதுன்னு பார்க்குறேன். 4 × 9 36ன்னு வருது. ஸோ நமக்கு உருவாக்கியிருக்கிற பாடப்பொருள் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. இப்போ இதில் நமக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். இதில் இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இதில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அதே மாதிரி இதில் அதே மாதிரி தான் ரைட் கிளிக் கொடுத்து ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இங்கே இந்த கிரீட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிங்கனாக்க இது போயிடும், இதுவும் போயிடும். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பியூராக வந்து இது மட்டும் தான், ஆப்ரேஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறதுக்கு வழி செய்யலாம். ஸோ இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க இதனோட சைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லார்ஜு ஒவ்வொன்றே வந்து லார்ஜுக்கு மாற்றிக்கலாம். சைஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டலை செலக்ட் பண்ண அப்படின்னாக்க நான் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கே வேல்யூ நீங்கள் எந்த வேல்யூனா கொடுக்கலாம். மைனஸ் வேல்யூ கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். -7 கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நான் வந்து அன்செக் பண்ணிட்டு இப்போ திருப்பி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறேன். கூட்டல் -7 + 9 = 2. அதே மாதிரி சப்ராக்ஷன் -7 - 9னாக்க -16. மல்டிப்ளிகேஷன் அதே சேம், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இவ்வாறு வந்து நம்ம வந்து கணிதத்தை வந்து ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பாடப்பொருள் வந்து உருவாக்கி கற்பிக்கலாம். நன்றி.